ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கதைக்குள்ள போலாமா? இப்போ நம்ம கதையோட ஹீரோயின் வந்து எங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறொரு கிராமத்துல ஒரு பெரிய பணக்கார குடும்பம், நாட்டாம குடும்பத்துல அவங்க வந்து ஒரு பொண்ணா பிறந்திருக்காங்க. ஒரே பொண்ணு, நல்லா படிக்க வச்சிருக்காங்க, நல்லா அழகா இருக்காங்க. இவங்க என்ன செய்றாங்கன்னா, ஒரு சாக்கு வியாபாரிக்கு இவங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்களுடைய சந்தோஷமான வாழ்க்கை நிமித்தமாக 5 குழந்தைங்க பிறக்கிறாங்க. அந்த 5 பேரில் 4 குழந்தைங்க இறந்துடுறாங்க. ஒரே ஒரு குழந்தை, 3வது பெண் குழந்தை மட்டும்தான் உயிரோடு இருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த சாக்கு வியாபாரி தொழில் நிமித்தமாக மலேசியாவுக்கு போயிடுறாங்க. இந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க குழந்தையோட இங்கே இருந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க சொந்தக்காரங்கள்லாம் இவங்களுடைய சொத்துக்கு ஆசைப்பட்டு, இவங்களோட நகைகளுக்கு ஆசைப்பட்டு இவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்தி அந்த சொத்தெல்லாம் அவங்க பேரில் எழுதி வாங்கிட்டு இவங்களை என்ன செஞ்சிடறாங்கன்னா, ஊரை விட்டு விரட்டி விட்டுறாங்க. அப்போ இந்த அம்மா வந்து வேற ஒரு நகரத்துக்கு என்ன செய்கிறாங்கன்னா குடிபெயர்றாங்க, அந்த ஒரே பொண்ணோட. இந்த பொண்ணை வந்து என்ன செய்கிறாங்கன்னா, தன்னுடைய சொந்த நகையை நட்டை எல்லாத்தையும் விற்று என்ன செய்கிறாங்கன்னா படிக்க வச்சுட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு நல்லா அழகாக படித்து பெரிய பொண்ணு ஆயிட்டாங்க. காலேஜுக்கு போயிட்டாங்க. காலேஜுக்கு போயிட்டு நல்ல ஒரு வேலைக்கு என்ன செய்கிறாங்கன்னா போகிறாங்க. இப்போ தான் நம்ம என்ன பண்ணுறாங்க, அங்கே அந்த கண்ணன் இருக்காங்கல்ல, அவங்க கண்ணில் இவங்க தென்படுறாங்க. மிச்ச கதையை நம்ம என்ன செய்யலாம்னா நாளைக்கு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கதைக்குள்ள போலாமா? இப்போ நம்ம கதையோட ஹீரோயின் வந்து